செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. இதில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், ஆளுநர் அர்லேக்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தற்போது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 22வது பட்டமளிப்பு விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சி நிரல் என்ன? வேதவல்லி, செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப புலத்திற்கான 22வது பட்டமளிப்பு விழா இப்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்தளவு துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் பட்டங்களை வழங்க இருக்கிறார். இதில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நிகழ்வு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை பொறுத்தளவு தற்பொழுது மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் நிறுவனத்தின் ஆட்டோமேட்டிக் பிசினஸ் தலைவர் வேலுச்சாமி அவர்களுக்கு கௌரவ டாக்டர் ஆஃப் சயின்ஸ் இந்த பட்டம் என்பது தற்பொழுது துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நேரடியாக வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் பாரிவேந்தர் சிலையையும் அவர் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக 7,926 பட்டதாரிகளுக்கு பட்டம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அனைத்து வளாகங்களையும் சேர்த்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப புலத்தின் கீழ் ஒட்டுமொத்தமாக 11,684 பட்டதாரிகள் இந்த நிகழ்வின் மூலம் நேரடியாக பட்டம் பெற தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். காட்டாங்குளத்தூர் மற்றும் வடபழனி வளாகங்களில் இருக்கக்கூடிய 8,084 மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. 158 முனைவர்பட்ட ஆய்வாளர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட இருக்கிறது. கல்வி திட்டங்களில் முதல் 2 இடங்களுக்கான பெற்றங்களை 147 பதக்க வெற்றியாளர்களுக்கும் பட்டமளிப்பு என்பது நேரடியாக வழங்கி இருக்கிறது. முதலாவதாக இந்த நிகழ்வு தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் துணை குடியரசுத் தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய உரையை ஆற்றிருக்கிறார். வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.